வரவிருக்கும் சபா மாநில தேர்தலுக்கு முன்னதாக மத்திய மற்றும் மாநில மட்டங்களில் பரிசான் நேஷனல் தலைவர்களுக்கு இடையே எந்த மோதல்களும் இல்லை என்று பரிசான் நேஷனல் தலைவர் அமர் ஜாஹிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஆலோசனைகள் மற்றும் விவாதங்களை நடத்துவதால் எந்த தவறான புரிதலும் தங்களுக்குள் இல்லை என்று அவர் ஸ்லாங்கூர் வங்கியில் நடந்த தெமாஸ் கல்வியாளர் தின கொண்டாட்டத்தை தலைமை தாங்கிய பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். சபா தேர்தல் தொடர்பான விஷயங்களில் தேர்தலுக்கு முன்னதாக பக்கத்தன் ஹரப்பான், பாரிசான் மற்றும் GRS இடையே ஒரு பாலமாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், பாரிசான் மற்றும் பக்காத்தான் இரண்டும் ஏற்கனவே இணைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் மற்ற கட்சிகளுடனும் கூட்டணிகளுடனும் ஒத்துழைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே பாரிசான் மற்றும் GRS இடையே எந்த பாலமோ அல்லது இடைத்தரகரோ தேவையில்லை என்று அவர் கூறினார். தனது சொந்த மகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக 2 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்ட லாரி ஓட்டுநருக்கு இன்று கிள்ளான் அமர்வு நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20 பிரம்படிகளும் விதித்து தீர்ப்பளித்தது. 10 வயதான அச்சிறுமியை 2024ஆம் ஆண்டு நவம்பர் மற்றும் இவ்வாண்டு மே மாதங்களில் பாதிக்கப்பட்டவர் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இதனை அடுத்து 37 வயதான அந்த நபருக்கு கவுன்சிலிங் அளிக்கவும், சிறை தண்டனை அனுபவித்த பிறகு 2 ஆண்டுகள் போலீஸ் கண்காணிப்பில் வைக்கப்படவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தண்டனையை நீதிபதி சித்தி அமீனா கசாலி வழங்கினார். புக்கிட்டமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு துறையின் துணை இயக்குநரான SAC முகமது அஸ்லின் சதாரி இன்று முதல் பேரா காவல்துறை துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜூன் 23ஆம் தேதி கட்டாய ஓய்வு பெறவிருக்கும் DCP ஜுல்காஃபி சரியாத்திடமிருந்து 52 வயது முகமது அஸ்லின் பொறுப்பேற்கிறார். முகமது அஸ்லினின் நியமனம் ராயல் மலேசியா காவல்துறையின் உயர் தலைமையை வலுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக கருதப்படுவதாக பேரா காவல்துறை தலைவர் டத்தோ நூர் ஹிஷாம் நோடின் கூறினார். பேரா காவல்துறை துணை தலைவராக பணியாற்றியது உட்பட காவல்துறையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் மற்றும் அர்ப்பணிப்புக்காக துவான் ஜூல்காஃப்லிக்கு தனது நன்றியையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். ரியானா கிரீன் ஈஸ்ட் கொண்டமணியத்தின் அடித்தளத்தில் இன்று ஒரு கார் தீ பிடித்ததில் 11 வெளிநாட்டு ஆண்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். காலை 9:45 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு அதிகாரி நசாருடீன் ஹரோன் தெரிவித்தார். இதனை அடுத்து வங்சா மாஜு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து ஒரு குழு அங்கு விரைந்ததாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட வாகனத்தின் எந்திர பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும், வாகனத்தில் சுமார் 30 விழுக்காட்டை தீ சேதப்படுத்தியதாகவும், அடித்தளத்தை புகையால் நிரப்பியதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 6 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியர்கள் மத்தியில் வாசிப்பு உணர்வை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசத்தை கட்டமைப்பதிலும் அறிவை விருத்தி செய்வதிலும் வாசிப்பின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்து கூறினார். வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான அர்ப்பணிப்பு இல்லாமல் நாடு உலக அளவில் போட்டியிடவோ அல்லது மொழி அறிவு மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான அதன் கட்டுப்பாட்டை மேம்படுத்தவோ முடியாது என்று அவர் நினைவூட்டினார். பெருமை மிக்க மற்றும் குறிப்பிடத்தக்க நாகரிகத்தை நாம் பெற்றுள்ளோம். நமது மக்கள் மற்றும் நமது தேசத்தின் கண்ணியத்தை உயர்த்துவதற்காக அறிவை விடாமுயற்சியுடன் பின்தொடர்வதும் ஒருமைப்பாட்டை வடிவமைப்பதும் நமது தலைமுறையின் பொறுப்பாகும் என்று அவர் கூறினார். கோலாலம்பூர் அமர்வு நீதிமன்றத்தில் இன்று ஒரு பெண் தான் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாக கூறி போலி திருமண சான்றிதழை சமூக ஊடகங்களில் பதிவேற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டார். சபாவின் கோத்தகினபாலுவை சேர்ந்த 43 வயதான பசானா அவ்ரில் சொலுண்டா என்ற அந்த பெண் மீது நீதிபதி நோர்மா இஸ்மாயில் முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1998ஆம் ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233(1)A கீழ் அதிகபட்சமாக 5 லட்சம் வெள்ளி அபராதம், 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். பிப்ரவரி 25ஆம் தேதி டிக்டாக் கணக்கை பயன்படுத்தி அவர் இந்த குற்றத்தை புரிந்ததாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் நீதிமன்றம் அவருக்கு ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 10,000 வெள்ளி ஜாமீன் வழங்கியதுடன் ஆவணங்களை சமர்ப்பிக்க ஜூலை 17ஆம் தேதியை நிர்ணயித்தது. வழக்கு முடியும் வரை மாதத்திற்கு ஒரு முறை அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜராகவும் உத்தரவிடப்பட்டது. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தொடர்பான ஆபாச படங்கள் அடங்கிய 5,000 புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வைத்திருந்ததாக கூறி காவல்துறையின் ஓப்ஸ் பெரோவின் கீழ் ஒரு பல்கலைக்கழக மாணவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார். அவற்றில் சில வீட்டில் உள்ளவர்கள் பற்றியது என்றும் அதில் 4 மற்றும் 9 வயதுடைய அவரது 2 இளம் உறவினர்கள் சம்பந்தப்பட்டது என்றும் புக்கிட் அமானின் பாலியல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விசாரணை பிரிவின் முதன்மை உதவி இயக்குனர் சித்தி கம்சியா ஹசான் கூறினார். கூகுளில் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஏப்ரல் 29ஆம் தேதி ஜொகூர் பாசிர் கூடாங்கில் 20 வயதுடைய இளைஞரை ஒரு குழு கைது செய்ததாக அவர் கூறினார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 பிரிவு 10 மற்றும் தண்டனை சட்டத்தின் பிரிவு 292 ஆகியவற்றின் கீழ் அந்நபர் கைது செய்யப்பட்டு அவரது தொலைபேசி மற்றும் மடிக்கணினி பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்லாங்கூர், கிளந்தான் மற்றும் பஹாங்கில் உள்ள 3 வெவ்வேறு இடங்களில் சம்பந்தப்பட்ட அந்த நபர் தனது உறவினர்களை தனது மொபைல் போன் மூலம் பல முறை பாலியல் ரீதியாக சுரண்டி பதிவு செய்ததாக சித்தி ஹம்சியா தெரிவித்தார். 3 மாநிலங்களிலும் 3 தனித்தனி விசாரணை ஆவணங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குவாக்பரெல்லி சைமன்ஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் மலாயா பல்கலைக்கழகம் நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகமாக உலக அளவில் 58வது இடத்தை பிடித்துள்ளது. QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2026 பட்டியலில் ஆசியாவில் மலாயா பல்கலைக்கழகம் 16வது இடத்தை பிடித்தது. 9 குறியீடுகளில் முன்னணி இடங்களில் சிறந்த நிர்வாகத்தில் 40வது இடத்தையும் கல்விக்கான நற்பெயரில் 58வது இடத்தையும் மலாயா பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது. மலாயா பல்கலைக்கழகத்திற்கு அடுத்து UKM எனப்படும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் 126வது இடத்தை பெற்றது. இதனை அடுத்து சன்வே பல்கலைக்கழகம் 410வது இடத்தையும் UUM எனப்படும் வட மலேசிய பல்கலைக்கழகம் 491வது இடத்தையும் பிடித்துள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.